Hi friends, நான் உங்க செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 100 மோஸ்ட் காமன் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ்ல இந்த 100 வார்த்தைகள் இல்லாம நம்மளால இங்கிலீஷ் பேசவே முடியாது. அவ்வளோ சிம்பிளான அழகான ஒரு 100 வார்த்தைகள் தான் நம்ம கத்துக்க போறோம். தமிழ் மீனிங்கோட கத்துக்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசி உங்களுக்கு டெஸ்டும் இருக்கு. இங்கிலீஷ் நீங்க சூப்பரா பேசணுமா? ஃபர்ஸ்ட் இந்த ஒரு 100 வேர்ட்ஸை கத்துக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். நான் அப்படின்னு சொல்லுவோம். நான் அதுக்கு எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. ஓகே, நான் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஐ. அவன் he. அவள் she. அவர்கள் they. நாங்கள் we. நீ அல்லது நீங்கள் ரெண்டுக்குமே இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை தான் you. இது this. அது that. இதை அதை அதுக்கும் நம்ம this that தான் யூஸ் பண்ணுவோம். இவைகள் இவைகள் these. அவைகள் those. சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட் ஒரு சில சென்டென்சஸ் பார்க்கலாம். இது அல்லது அது. இப்ப இது அதுக்கு தனித்தனியா பார்த்தோம், திஸ் தட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ரெண்டுத்துக்குமே காமனா ஒரு வார்த்தை இருக்கு இங்கிலீஷ்ல. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட். மறுபடியும் மறுபடியும் அல்லது திரும்பவும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா அகைன். அகைன் அப்படின்னா மறுபடியும் இல்ல திரும்பவும் அப்படின்னு அர்த்தம். இன்னும் இன்னும். ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். ஸோ இன்னும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்டில். கூட. ஓகே, ஸோ கூட அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லனா ஈவன். ஓகே, மேலும் மேலும் அப்படின்னு சொல்லணும். ஓகே, மேலும் ஆல்சோ. ஆல்சோ இதோட சேர்த்து அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஆல்சோன்னு சொல்லலாம். மற்றும் அண்ட். ஆனால் ஆனால் பட். அதனால் அதனால் அதை எப்படி சொல்லுவீங்க சோ. ஏனெனில் ஏனெனில் பிகாஸ். எதிராக எதிரா இருக்காங்க, எதிராக அகைன்ஸ்ட். நெக்ஸ்ட் ஒரு 10 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. இதுல அவ்வளோ இம்பார்ட்டன்டான சென்டென்சஸ். ஓகே, நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே வரலாம். எப்போதும் எப்பவுமே அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஆல்வேஸ். ஆல்வேஸ்னா எப்போதும். வழக்கமாக வழக்கமா. ஓகே, வழக்கமா நான் கோயிலுக்கு போவேன்னு சொல்லுவோம் இல்லையா? வழக்கமாக. யூஸ்வலி. யூஸ்வலி எப்படி வாசிக்கணும் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணணும். யூஸ்வலி வழக்கமாக. அடிக்கடி அடிக்கடி அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆஃபன். ஆஃபன். சோ இன்னொரு விதமா அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃப்ரீக்வென்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ பொதுவா நம்ம ஆஃபன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணோம். ஃப்ரீக்வென்ட்லி அப்படின்னாலும் அடிக்கடி அப்படின்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட் எப்போதாவது, எப்பயாச்சும். ஓகே, அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்? அக்கேஷனலி. ஓகே,
அகேஷனலி அப்படின்னா எப்போதாவது. அரிதாகனா ரொம்ப ரேரா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ரேர்லி. ரேர்லி அப்படின்னா அரிதாக அப்படின்னு அர்த்தம். திடீரென்று, திடீர்னு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம்? சடனா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சடன்லி. ஓகே, சடன்லி அப்படின்னா திடீரென்று அப்படின்னு அர்த்தம். தற்சமயம், தற்சமயம் இப்போ. ஓகே, அதை எப்படி சொல்லலாம்னா கரண்ட்லி. உடனே, உடனே அப்படின்னு சொல்லணும் இமீடியட்லி. சமீபத்தில், ரீசன்ட்லி. எப்போதும் இல்லை. ஓகே, நான் எப்பவுமே கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவோம்ல, எப்போதும் இல்லை, நெவர். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள். இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வேலையை நம்ம எப்பெல்லாம் பண்றோம், ஒரு செயலை நம்ம எப்பெல்லாம் செய்யறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்டான வார்த்தைகள், அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சில செட் ஆஃப் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, அப்புறம் அல்லது அப்போது. ஓகே, அப்புறம் அல்லது அப்போது அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா தென். போட்டோ போடும்போது பார்த்துருப்போம் இல்லையா, தென் அப்படின்னா அப்போது, முன்னாடி எப்படி எடுத்த போட்டோ. ஸோ அப்புறம் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, ஸோ இதுக்கு அடுத்து இதை பண்ணணும், ஸோ தென் யூ ஹாவ் டு டூ இட், ஸோ இதுக்கப்புறம் இதை பண்ணு அப்படின்னு சொல்றது நம்ம தென் யூஸ் பண்ணுவோம். இப்போது. ஓகே, இப்போது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவீங்க? நவ். சீக்கிரம். எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டே வரணும் கமெண்ட்ல. ஓகே, சீக்கிரம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லலாம்? சீக்கிரம், இயர்லி. சோ சூன் அப்படின்னு சொல்லலாம். சூன் அப்படின்னா விரைவில் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு வார்த்தைகள் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, சம்டைம்ஸ் இயர்லி சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிறகு அல்லது பின்னால். ஓகே, ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மாத்திரை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்புறம், ஐ மீன் பிறகு, சாப்பிட்டதுக்கு பிறகு, சாப்பிட்டதற்கு பின்னால் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்னா ஆஃப்டர். முன்னாள், சாப்பிடுவதற்கு முன்னாள் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம்? முன்னாள், பிஃபோர். குட், நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. இன்றிரவு. இன்று இரவு அப்படின்னு சொல்றதுக்கு டுடே நைட் அப்படின்னு சொல்லக்கூடாது, நம்ம டு நைட். ஓகே, டு நைட் எப்படி வாசிக்கணும் அத? டு நைட், இன்று இரவு. நேற்றிரவு. நேற்று இரவுங்கிறது எஸ்டர்டே நைட்னு சொல்லக்கூடாது, லாஸ்ட் நைட். நேற்றிரவு. ஏற்கனவே. ஏற்கனவே அப்படிங்கறத எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ஆல்ரெடி. ஆல்ரெடி அப்படின்னா ஏற்கனவே. இல்லாமல். இல்லாமல் அப்படின்னு சொல்றதுக்கு வித்தவுட். நீ இல்லாமல், வித்தவுட் யூ. ஓகே, சோ அவன் இல்லாம, வித்தவுட் ஹிம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வித்தவுட். விருப்பம் அல்லது போல. விருப்பம்னா எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம், பிடிக்கும், அதான் விருப்பம். சோ பிடிக்கும் அல்லது போல அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்னா லைக். ஐ லைக் ஐஸ்கிரீம், எனக்கு ஐஸ்கிரீம்னா விருப்பம். லைக் ஹிம், அவனை போல. லைக் மீ, என்னை போல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. சிம்பிளா இருந்ததா? நெக்ஸ்ட் ஒரு சில வேர்ட்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ஒரு சில தமிழ் வார்த்தைகள் எழுதி போட்டிருக்கேன், இதுக்கு இங்கிலீஷ்ல எழுதலாம், நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. இந்த வாரம். இந்த வாரம், வாரம் அப்படின்னா வீக். இந்த வாரம் அப்படின்னா this week. this week. போன வாரம். போன வாரம்னா முடிஞ்ச வாரம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? கடந்த வாரம் அப்படின்னு சொல்றதுக்கு லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வாரம், இனிமே வரப்போறது அடுத்த வாரம், நெக்ஸ்ட் வீக். போன வருடம், போன வருஷம், அதை எப்படி சொல்லுவீங்க?
லாஸ்ட் இயர், இயர்னா வருடம், போன வருடம் அப்படின்னு சொல்றதுக்கு லாஸ்ட் இயர். இதெல்லாம் நம்ம நிறைய இடங்கள்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஓகே, இந்த வருடம், இந்த வருஷம் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? this year. அடுத்த வருடம், அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவீங்க? next year. போன மாதம், லாஸ்ட் மந்த், மந்த்னா மாதம், போன மாதம் அப்படின்னா லாஸ்ட் மந்த். இந்த மாதம் எப்படி சொல்லுவீங்க? this month. அடுத்த மாதம், next month. வார இறுதி, வாரத்துல சனி ஞாயிறு லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஒரு பேர் இருக்கு, என்னன்னா வீக்கெண்ட். ஓகே, வார கடைசி அப்படின்னு சொல்றதுக்கு வீக்கெண்ட். இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், அன்றாட வாழ்க்கையில நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், அவ்வளவு முக்கியமான வார்த்தைகள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சில வார்த்தைகள் எழுதி போட்டிருக்கேன், இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். அவனை, அவனை அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? him. அவளை, அவளை அப்படின்னா எப்படி சொல்லலாம்? her. உன்னை, உன்னை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல யூ தான். ஓகே, நீ, நீங்கள், உன்னை, மூணுக்குமே என்னதான் இங்கிலீஷ்ல? யூ. என்னை, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? மீ. அவர்களை, அவர்களை, அவர்கள்னா தே, அவர்களை அப்படின்னு என்ன சொல்வீங்க? them. எங்களை, us. இக்கு, தமிழ்ல இக்கு அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னன்னா டூ. டூனா இக்கு, சென்னைக்கு, டு சென்னை அப்படின்னு சொல்லுவோம், அதுதான். இப்போ அவனுக்கு அப்படின்னு இருக்கு, அவனுக்கு, அவனை அப்படின்னா him, அவனுக்கு இதோட இக்குங்கிற வார்த்தை சேர்க்கும் போது அவனுக்குன்னு வரும், அதுக்கு இங்கிலீஷ்ல டு him, அவனுக்கு. எனக்கு அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? டு மீ, எனக்கு. அவளுக்கு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? அவளைனா her, இக்குனா டு, அப்ப என்ன சொல்லுவீங்க? அவளுக்கு, டு her. எப்படி, சூப்பரா இருக்கா? நெக்ஸ்ட் ஒரு 10 வேர்ட்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சில வேர்ட்ஸ். ஓகே, உனக்கு அப்படின்னு சொல்றீங்க, இக்குனா என்னது? டு. உனக்கு அப்படின்னா டு யூ, உனக்கு. அவர்களுக்கு, இக்கு அப்படின்னா டு, அவர்களுக்கு அப்படின்னா டு them. இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்ததா, அதனால நீ ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். எங்களுக்கு அப்படின்னு இருக்கு, டு us, எங்களுக்கு, நமக்கு, அதெல்லாமே டு us போடணும். காக, இங்கிலீஷ்ல, தமிழ்ல காக அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னன்னா ஃபார். ஓகே, அவனுக்காக, காகன்னு முடிஞ்சிருக்கு, அப்போ என்ன வரும்? ஃபார் him, அவனுக்காக. அவளுக்காக, ஃபார் her, அவளுக்காக. எனக்காக, ஃபார் மீ, சொல்லி பார்த்துட்டே எழுதுங்க. ஓகே, ஃபார் மீ. உனக்காக, ஃபார் யூ. அவர்களுக்காக, அவர்களுக்கு இக்குனதுனால டு, அவர்களுக்காக, ஃபார் them. எங்களுக்காக அல்லது நமக்காக, இதை எப்படி சொல்லுவீங்க? ஃபார் us. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், உடன் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னன்னா வித். வித் அப்படின்னா உடன். ஓகே, வித் செந்தில், செந்திலுடன், அந்த மாதிரி வரும். அவனுடன் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? அவனுடன், வித் him. பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு. அவளுடன், நீங்க ஆன்சர் பண்ணிட்டே வாங்க.
with her அவளுடன், என்னுடன் with me, உன்னுடன் with you, அவர்களுடன் with them, எங்களுடன் அல்லது நம்முடன் எப்படி சொல்லலாம்னா with us. இருந்து அப்படின்னா இங்கிலீஷ்ல from அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்து அப்படின்னா from சென்னை, சென்னையில இருந்து அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, என்னிடம் இருந்து, என்கிட்ட இருந்து from me, உன்னிடம் இருந்து from you. That's it. நெக்ஸ்ட் நான் ஒரு சில வேர்ட்ஸ் எழுதி போட்டிருக்கேன், இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். அவனிடம் இருந்து அப்படின்னு இருக்கு. ஸோ இருந்து அப்படின்னா from, அவனிடம் இருந்துன்னா from him. அவளிடம் இருந்து from her. அவர்களிடம் இருந்து, வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, அவர்களிடம் இருந்து from them. எங்களிடம் இருந்து அல்லது நம்மிடம் இருந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா from us. ஒரு வார்த்தை தான், அதுக்கு பக்கத்துல எழுதுனீங்கன்னா அப்படி மாறிட்டே வருது வார்த்தைகள் வந்து. ஓகே, பற்றி அப்படின்னா about அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து. ஓகே, about அப்படின்னா பற்றி. ஓகே, என்னை பற்றி about me. உன்னை பற்றி about you. அவனை பற்றி about him. அவளை பற்றி about her. அவர்களை பற்றி எப்படி சொல்லுவீங்க? about them. இவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? மனப்பாடம் பண்ணாம நம்ம ஈஸியா கத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம 90 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம், கடைசியா ஒரு 10 வேர்ட்ஸ் பார்க்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு சில வேர்ட்ஸ் நம்ம எழுதி போட்டிருக்கோம். ஓகே, எங்களை பற்றி அப்படின்னு அப்படி சொல்லுவீங்க, எங்களை பத்தி அல்லது நம்மை பற்றி. பற்றினா about us. ஸோ இதெல்லாமே நம்ம கேட்கக்கூடிய சிம்பிளான கொஸ்டின்ஸ். ஓகே, என்ன, ஏன், எப்படி, எங்கே, எப்போது, யாரை, யாருடைய, எதற்காக, யாருக்காக. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் கேட்கறது தான் இது. WH கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு பார்க்கலாம். நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. ஓகே, வெரி குட். ஸோ என்ன அப்படின்னு எப்படி கேட்பீங்க? வாட். ஏன் அப்படின்னா why. கேள்வி. ஓகே, எப்படி how. எங்கே where. எப்போது when. யாரை whom. யார் வேற, யாரை வேற. ஓகே, யாருடைய whose. எதற்காக காகனா ஃபார், எதற்காக அப்படின்னா ஃபார் வாட். யாருக்காக ஃபார் whom. அவ்வளவுதான். 100 மோஸ்ட் காமன் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் முடிச்சாச்சு. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? நீங்களும் சூப்பரா கத்துக்கிட்டீங்க. ஸோ ஒரு ஃபீட்பேக் நான் சொல்றேன், இப்போ ஆன்சர் பண்ண எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க. ஸோ இந்த 100 வேர்ட்ஸ் தான் பேசிக்கா இங்கிலீஷ்ல நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய வார்த்தைகள். ஸோ இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியா நீங்க இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்க வந்து இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இங்கிலீஷ்ல வந்து இது ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி. ஓகே, இந்த வார்த்தைகள்லாம் தெரிஞ்சா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இங்கிலீஷ்ல நம்ம எவ்வளவு வார்த்தைகள் நம்ம கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இங்கிலீஷ் வந்து ஈஸியா பேசிடலாம், கொஞ்ச நாள்லயே பேசிடலாம். அதுதான் வந்து உண்மை. ஓகே, ஒகாபுலரி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வேற ஒன்றும் கிடையாது. இங்கிலீஷ்ல இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஒகாபுலரி. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க போர்டில் ஒரு 5 வேர்ட்ஸ் எழுதி போட்டிருக்கேன். போன வாரம் வழக்கமாக அவர்கள் மறுபடியும் யாரை. ஸோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு 20 seconds டைம். ஓகே, அதுக்குள்ள நீங்க ஆன்சர் பண்ணணும். உங்களோட மார்க்ஸை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. Your time starts now. சூப்பர், வெரி குட். எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. குட். இன்னும் 5 seconds இருக்கு. டைம்ஸ் அப். ஓகே, ஸோ ஆன்சர் பண்றவங்க அப்படி கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, நான் ஆன்சர் சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களோட மார்க்ஸை கரெக்டா நீங்க கமெண்ட்ல போடணும். ஓகே, போன வாரம். வாரம் அப்படின்னா வீக். போன வாரம் அப்படின்னா லாஸ்ட் வீக். வழக்கமாக. வழக்கமாக அப்படின்னா யூசுவலி. அவர்கள் அப்படின்னா இங்கிலீஷ் என்னது? இது ஒரு சப்ஜெக்ட், தே. மறுபடியும். மறுபடியும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? அகெயின். யாரை. யார் அப்படின்னா ஹூ. யாரை அப்படின்னா ஹூம். ஒரு கேள்வி வார்த்தை. ஓகே, அவ்வளவுதான். லாஸ்ட் வீக், யூசுவலி, தே, அகைன், ஹூம். யாரெல்லாம் வந்து 5 out of 5 எடுத்தீங்க? மோஸ்ட்லி எல்லாருமே எடுத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெரி குட். ஸோ உங்களோட மார்க்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஓகே, சூப்பரா இருந்ததா? எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கான சின்ன ஹோம்ஒர்க். இந்த வருடம், இப்போது, எனக்காக, மூணுமே சின்ன சின்ன வார்த்தைகள். ஸோ ஆன்சர் பண்ற வரைக்கும் பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட ஆன்சர் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஸோ இந்த மூணுத்துக்கும் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 100 மோஸ்ட் காமன் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ், இதை யூஸ் பண்ணி நல்ல இங்கிலீஷ் பேச கத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்பவே இதை நல்லா மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு கத்துக்கிட்டு இங்கிலீஷ் பேசும்போது இதை பயன்படுத்துங்க. சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிடுவீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.